Hello everyone, IOB LBO கான current affairs revision video part 7 தான் இந்த வீடியோ ஓகேங்களா. part 7ல மே வீக்குக்கான third week current affairs set of 100 questions பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி part 6 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். part 1 to part 4 வந்து ஏப்ரல் மந்த்து வீக்லி வைஸ் ஒரு வீக்குக்கு ஒரு பார்ட்டுக்கு ஒரு வீக்கோட செட் ஆஃப் 100 questions பார்ப்போம். ஓகே, ஸோ பார்ட் 5லேருந்து இப்போ அப்கமிங் வர்றது வந்து மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோவில் 100 கொஷின்ஸ் கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எங்களோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாபிக் வைஸ் அந்த மாதிரிலாம் வந்து சென்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நியூஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following Indian pairs have won the mixed trap bronze medal in the Indian Sports Shooting Federation World Cup 2025 Nicosia? ஓகே, இந்த மிக்ஸ்டு ட்ராப் பிரான்ஸ் மெடல் வந்து இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கியானான் சென்னை அண்ட் சபீரா ஹாரிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ISSF வேர்ல்டு கப் 2025 எங்கே நடந்துச்சுன்னா நிக்கோசியா சைப்ரஸில் தான் நடந்திருக்கு. ஓகே, இதில் 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க, கைனன் சென்னை, சபீரா ஹாரிஸ். ஓகே, ஸோ சென்னை ஹாரிஸ்னு இருக்கா, ஸோ இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது க்ளூக்காக சொல்கிறேன். எப்படின்னா இப்போ சென்னையில் எல்லாருமே ஹாரிஸ் பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி சென்னையில் தானே இந்த கான்சர்ட்லாம் எல்லாமே நடக்குது. ஸோ சென்னையில் எல்லாருமே ஹாரிஸ் சாங்க்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைனன் சென்னை அண்ட் சபீரா ஹாரிஸ் இவங்க 2 பேர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ISSF வேர்ல்டு கப் 2025ல ஷூட் கன் ஷூட்டர்ஸ்க்காக. ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ISSF வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா லொனாட்டோ இட்டாலியில் தான் நடக்க போகுது. ஓகே, லொனாட்டோ இட்டாலியில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா. Who was appointed as the executive chairman of National Legal Service Authority? Who was appointed as the executive chairman of National Legal Service Authority? Surya Kant. Okay, Surya Kant, National Legal Service Authority. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆக்டர் சூர்யா இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலேட்டடாக நிறைய மூவிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஜெய் பீம் கூட மூவி வந்துச்சு. அதில் என்னென்னா அது எல்லாமே இந்த ஜெய் பீம்னா உங்களுக்கு நீங்கள் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ லீகலாக, ஸோ சூரியகாந்த் லீகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சரித் மகேஸ்வரி வாஸ் அப்பாயிண்டட் as the new CEO of which entity? ஓகே, சரித் மகேஸ்வரி வாஸ் அப்பாயிண்டட் as the new CEO of which country அப்படின்னா NTPC Green Energy Limited. ஓகே, சரித் மகேஸ்வரி இவங்க வந்து நியூ சிஇஓவா எந்த என்டிட்டிக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க? NTPC Green Limited. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? NTPC Green Energy Limited. இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரித் மகேஸ்வரியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இவர் சக்சீட் பண்ணுறாங்கன்னா ராஜீவ் குப்தாவை சக்சீட் பண்ணுறாங்க. சரித் மகேஸ்வரி ராஜீவ் குப்தாவை சக்சீட் பண்ணி சிஇஓவா NTPC Green Energy Limitedக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு எதுனா பெட்டர் க்ளூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம படிக்கிற எல்லா நியூஸ்க்குமே இப்போது உங்களுக்கு எதுனா வந்து இந்த நியூஸ்க்கு இந்த க்ளூ வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எதுனா ஃபீல் ஆச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும்ல, ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட், who was appointed as the new chair of the coordination commission for the Brisbane 2032 Olympic Games? ஓகே, மைக்கேலா கொஜ்வான்கோ ஜவார்ஸ்கி. ஓகே, ஸோ மைக்கேலா கொஜ்வான்கோ ஜவார்ஸ்கி இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சேர் ஆஃப் த கோஆர்டினேஷன் கமிஷன் ஃபார் த பிரிஸ்பேன் 2032 ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ 2032 பிரிஸ்பேன் 2032 ஒலிம்பிக் கேம்ஸோட கோஆர்டினேஷன் கமிஷனோட நியூ சேராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மைக்கேலா கொஜ்வான்கோ ஜவார்ஸ்கி அப்படின்றவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூ சேராக கோஆர்டினேஷன் கமிஷன் ஃபார் த பிரிஸ்பேன் 2032 ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பிரிஸ்பேனோட 2032க்கான ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு தான் வந்து மைக்கேலா ஜவாஸ்கியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹூ ஆன் த 2025 வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ். ஓகே, மரியன்கலா ஹங்காரியா. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபுட்டு, ஸோ ஹங்க்ரி தானே, நம்மளுக்கு பசி எடுத்தால் ஹங்க்ரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஹங்க்ரியா, மரியன்கலா ஹங்க்ரியா. ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து இவங்க தான் வாங்கினாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹங்க்ரியா இருக்கிறதுனால இவங்க சாப்பிட்டு ஃபுட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மரியன்கலா ஹங்க்ரியா வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிரசிலியன் சயின்டிஸ்ட். ஓகே, எதுக்காகனா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் சீட் அண்ட் சாயில் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து க்ராப் ஈல்ட் அண்ட் நியூட்ரிஷனுக்காக பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இவங்களுக்கு ஹங்க்ரி ஆகி நிறைய சாப்பிட்டு ஃபுட் ப்ரைஸே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மரியன்கலா ஹங்க்ரியா. Which union ministry prohibited the use of several medically important antimicrobial in the aquaculture? Which union ministry prohibited the use of several medically important antimicrobials in the aquaculture sector? Okay, Ministry of Commerce and Industry தான். Okay, Ministry of Commerce and Industry. So Union Ministry of Commerce and Industry வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆன்டிமைக்ரோபியல்ஸையும் அக்வாகல்ச்சர் செக்டார்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஹிப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எந்த யூனியன் மினிஸ்டர்னு தான் கேட்டிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிங்களா. ஸோ இவங்க என்ன பேன் பண்ணியிருக்காங்க, செவரல் மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் அக்வாகல்ச்சர் செக்டாரில் நிறைய இம்பார்ட்டண்ட் மெடிக்கலி ஆன்டிமைக்ரோபியல்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ காமர்ஸ்னால் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் வந்து இதில் வரும்னு சொல்லலாமா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேருந்து நம்ம இப்போது ரீசெண்டாக கூட நம்ம நிறைய நியூஸ் படிச்சிருப்போம், பாஸ்மதி ரைஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு படிச்சிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஆன்டிமைக்ரோபியல்ஸை வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணிட்டாங்க. எந்த செக்டார்லன்னா அக்வாகல்ச்சர் செக்டாரில். ஸோ பேன் பண்ணிட்டாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ அதனால் இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட பெட்டர் க்ளூ கிடச்சிதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த டைரக்டர் ஆஃப் த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியோட டைரக்டர் யாருன்னா பாலாஜி ராமகிருஷ்ணன் தான் வந்து டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேரை பார்க்கும்போது உங்களுக்கு மேபி வந்து இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜிக்கு ஞாபகம் வரலாம். ஓகேங்களா, இப்போ பாலாஜி ராமகிருஷ்ணன் இருக்கா. ஸோ பாலாஜி அப்படின்றது வந்து இந்த காட் பெருமாளோட அனதர் நேம் சொல்லலாமா. ஸோ அவரோட அவதாரம் தான் வந்து இந்த கிருஷ்ணர்லாம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே நேம்லேயே வந்திருக்காங்க, பாலாஜி ராமகிருஷ்ணன். அப்போ இந்த பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு என்னன்னு தோணணும், இவங்க வந்து ஓஷன். ஸோ ஓஷனை வந்து வேர்ல்டோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஓஷன் டெக்னாலஜிக்கு இவங்க தான் வந்து NIOTக்கு பாலாஜி ராமகிருஷ்ணன் தான் டைரக்டர் அப்படின்றது ஞாபகம் வரும். ஓகே, இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்ட் டீப் ஓஷன் மிஷன் சமுத்ராயன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இவங்க அனௌன்ஸ் பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்ட் டீப் ஓஷன் மிஷனோட நேம் என்னன்னா சமுத்ராயன். ஓகே, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்ட் டீப் ஓஷன் மிஷன் வந்து சமுத்ராயன். இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு மேன்ட் சப்மர்சிபிள் வெஹிக்கல். அந்த வெஹிக்கலோட நேம் என்னென்னா மத்சயா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இது எப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் 2026. இந்த சமுத்ராயன் அப்படின்றது வந்து டீப் ஓஷன் மிஷனில் ஒரு பார்ட்டு தான். ஓகே, டீப் ஓஷன் மிஷனில் ஒன் பார்ட்டு தான் இந்த சமுத்ராயன் அப்படின்றது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் இது. தென் வந்து அந்த மேன்டு சப்மெர்சிபிள் வெஹிக்கலோட நேம் வந்து மத்சயா. ஓகே, இது வந்து 2026 எண்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
which state government launched the முக்கியமந்திரி சுபோஷன் அபியான்? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சுபோஷன் அபியான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான். ஓகே, ஸோ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்து முக்கியமந்திரி சுபோஷன் அபியான் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் அவங்க டார்கெட்டாக வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் பிட்வீன் பார்த்திங்கன்னா 3 to 6. ஸோ போர்ஷன்னாலே இந்த நியூட்ரிஷன் ரிலேட்டட் தான். ஸோ நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு குழந்தையில தான் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஏஜ் பிட்வீன் 3 and 6 இயர்ஸில். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு இந்த நிறைய வந்து அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த அயன் டேப்லெட்டு ப்ளஸ் அயன் டேப்லெட் வந்து 10th standard 11th standard அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தருவாங்க. பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளூக்காக, ஏன்னா 3 to 6 இயர்ஸில் வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணிக்கணும்ல அதுக்காக. ஓகே, போஷன் அபியான் இல்லைனா 3 to 6 இயர்ஸ் முக்கியமந்திரி சுபோஷன் அபியான் 8 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில். ஓகே, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஈச் சைல்டு வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட பாருங்கள் 44 rupees வந்து பர் டே வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, தென் டோட்டலாக இந்த பட்ஜெட்க்குன்ட்டு பார்த்தீங்கன்னா 254.83 crore வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படின்னா உத்தரப்பிரதேஷை அந்த ஸ்டேட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு டெய்லி வந்து 44 rupees வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதில் வந்து இப்போ அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கும் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சுபோஷன் அபியான் முக்கியமந்திரி. ஓகே, உத்தரப்பிரதேஷ். ஓகே, in May 2025, to bring school dropouts back into the education system, Delhi police launched which of the following initiative? Okay, Nayi Disha, new direction அப்படினா. Okay, May 2025 to bring school dropout back into the education. May 2025 to bring school dropouts இருக்கவங்களெல்லாம் வந்து திரும்ப எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வரதுக்காக டெல்லி போலீஸ் லான்ச் பண்ண இனிஷியேட்டிவ் தான் நயி திஷா. ஓகே, அப்படின்னா நியூ டைரக்ஷன் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எ பாத் பேக் டு லேர்னிங். ஓகேங்களா, ஸோ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, டெல்லி போலீஸ் கவர்மெண்ட் கூட கிடையாது, டெல்லியோட போலீஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள கொண்டு வரத்துக்காக நயி திஷா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது டிஷா டெல்லி டி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நயி டிஷா இது வந்து போலீஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆன் விச் டேட் டஸ் த வேர்ல்ட் அப்சர்வ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்? May 16 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா லைட் இன்னோவேஷன் சொசைட்டி. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட். ஓகே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்டு இது வந்து 16th May வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தீம் வந்து பார்த்திங்கன்னா லைட் இன்னோவேஷன் சொசைட்டி. தீமை லைட்டு இன்னோவேஷன் சொசைட்டி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட் செலிப்ரேஷன் வந்து எப்போ யுனெஸ்கோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா May 16, 2018 தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட் செலிப்ரேஷன் வந்து எப்போ யுனெஸ்கோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா May 16, 2018 தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன் விச் இயர் டிட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து நேஷ்னல் டெங்கு டே வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா 2010. ஸோ நேஷ்னல் டெங்கு டேவுமே May 16 தான். ப்ளஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லைட் டேவும் May 16 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்ட இயர்னா 2010. ஓகே, ஸோ இது யார் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான். ஓகே, தென் இதுக்கு தீம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. 7th edition of Khelo India Youth Game 2025 was hosted by which Indian state? Na Bihar. ஸோ நம்ம இப்போ படித்தது தான் இது ரீசெண்டாக. கேலோ இந்தியோ யூத் கேம் 2025 வந்து 7th edition பீகார் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த கேலோ இந்தியா யூத் கேம் 2025ல ஸ்போர்ட்டும் வந்து ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாப் 10 பிளேசஸில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. டாப் 5 பார்த்துக்கோங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, டெல்லி. நம்பர் 6th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, டெல்லி, தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது வந்து கேலோ இந்தியா யூத் கேம் 7th எடிஷன் ஹோஸ்ட் பண்ணது 2025 பீகார். ஓகே, where did the Indian Army successfully conduct the T-Star Prahar? T-Star Prahar அப்படின்றத இந்தியன் ஆர்மி எங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். ஓகே, பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் தான் T-Star Prahar அப்படின்ற இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஓகே, இந்தியன் ஆர்மி தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. T-Star Prahar வெஸ்ட் பெங்கால். பிரகார் வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ T-Star Prahar எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இது வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸுமே வந்து டெஸ்ட் பண்ணதெல்லாம் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி படிக்கிறது. ஓகேங்களா, ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, T-Star Prahar வெஸ்ட் பெங்கால். Which of the following entities successfully conducted the trial of its anti-drone system Brahmastra? Okay, ஸோ யாருன்னா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் பிரகவாஸ்ட்ரா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரகவாஸ்ட்ரா. ஓகே, நாக்பூரோட சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தான் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் பிரகவாஸ்ட்ரா அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஒடிஷாவோட கோபால்பூரில். ஓகே, ஸோ இந்த பிரகவாஸ்ட்ரா சோலார் டிஃபென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எங்கே பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒடிஷாவோட கோபால்பூர். நாக்பூரோட சோலார் டிஃபென்ஸ், ஒடிஷா கோபால்பூரில் இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்கான ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. The 30th conference of the party COP30 will be held in Brazil. Okay, ஸோ COP30 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா பிரேசிலில் தான் நடந்துச்சு. ஓகே, இது மே மந்த் படித்தவங்களுக்கு தெரியும். இது பெரிய நியூஸ், டெய்லியும் வரும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அதுக்கான ஹைலைட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனி ப்ரீஃப் நியூஸாகவும் நம்ம படிச்சிருப்போம். மே மந்த் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது COP30 பிரேசிலில் தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் CEEW மீன்ஸ் கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் வாட்டர். அனுராபா கோஷ் இவங்க தான் வந்து ஃபவுண்டர் அண்ட் CEO. ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுத் ஏஷியா என்வாயாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த 30th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கு COP. அப்போது இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சவுத் ஏஷியா கான்வாயாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அருணாபா கோஷை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டு டெவலப் வேர்ல்டு கிளாஸ் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர் அக்ராஸ் இந்தியா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் பார்ட்னர்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ வேர்ல்டு கிளாஸ் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொச்சினும் ட்ரை டாக்ஸ் வேர்ல்டு UAE இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்தியா, UAE சேர்ந்த ட்ரை டாக் வேர்ல்டு. ஸோ அப்போது இந்த இதில் யாரும் இன்வால்வ் ஆகுறாங்க, இந்தியாவும் UAEயும். ஓகேங்களா, ஸோ கொச்சின் ட்ரை டாக்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறாங்க, வேர்ல்டோட கிளாஸ் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, ட்ரை டாக்ஸ் கொச்சின் ஷிப்யார்டு. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஷிப்பு வேறு இருக்குல்ல, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஷிப்புனா நம்மளுக்கு கேரளான்னு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், ஏன்னா அங்கே தான் போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ ஷிப்பு போட் அப்படி எல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கொச்சின் வருது. வேர்ல்டுன்னு கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா USA தான் எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் UAE வேர்ல்டுன்னு பார்க்கும்போது இங்கே USAல UAE இருக்கா. ஓகே, UAEக்கு அதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரிஸ் தானே. ஸோ UAEயோட ட்ரை டாக் வேர்ல்டு வந்து இவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா வேர்ல்டு கிளாஸ் இருக்கா, வேர்ல்டு ட்ரை டாக் கூடவே வேர்ல்டுன்ற வார்த்தையும் வருது. ஸோ அப்படின்னா அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், which of the following international institution has released the report
World economic situation and prospect as of mid 2025. World economic situation and prospect as of mid 2025. So the world economic situation and prospect as of mid 2025, United Nations Department of Economic and Social Affairs இவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூஎன் டேசா கரெக்டாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு எக்கனாமிக்கோட சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப் மிட் 2025ல் இவங்க தான் இந்த இன்ஸ்டியூட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவோட க்ரோத் அவங்க எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிப்போர்ட் கீழே 6.3%. ஓகே, யாருன்னா யூஎன் டேஸா வந்து ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் தான் வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட். இவங்க இதில் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து 6.3% வந்து இந்த ஃபிஸ்கல் இயருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2026ல் இது வந்து 6.4 சேஞ்ச் ஆகிறதுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். தென் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ குளோபல் எக்கனாமிக் க்ரோத் ப்ரொஜெக்ஷனில் இந்தியா வந்து இப்போ 6.3, மற்ற கண்ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு வேணாம், இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, வேர் இஸ் ஃபிஜி லொக்கேட்டட்? இந்த சவுத் பசிபிக் ஓஷனில் தான் ஃபிஜி லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் ஃபிஜியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்மலைஸ்ட் அக்ரிமெண்ட், ஓகேங்களா, த்ரூ எம்ஓயு மூலமாக. ஓகே, எதுக்காகனா ஹெல்த் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த ஃபிஜி வந்து நம்மளோட சவுத் பசிபிக் ஓஷனில் தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஃபிஜி இஸ் ஏ ட்ராபிக்கல் ஐலாண்ட் நேஷன் லொக்கேட்டட் இன் ஒசானியா in the South Pacific Ocean. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் ஃபிஜி கூட யார் பண்ணியிருக்கா, இந்தியா சேர்ந்து ஹெல்த் செக்டாருக்காக. ஸோ ஹெல்த்துக்காக ஃபிஜியோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ இது ஃபிஜின்றது ஒரு ஓஷானிக் சவுத் பசிபிக் ஓஷனில் தானே இருக்குது. ஸோ ஓஷன்னாலே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கோல்ட் ஆகும், காஃப், சம்திங், ஃபீவர், எவ்வளோ இருக்குது. ஸோ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ல. ஸோ அதனால் ஃபிஜி கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் செக்டாருக்கு. விச் கண்ட்ரி ப்ரிசைட் ஓவர் த G20 ஈவெண்ட்? G20 ஈவெண்ட் வந்து எந்த கண்ட்ரி வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ G20 வந்து எந்த கண்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் ethical AI governance by empowering public services with both technical capabilities and moral awareness. The UNESCO வந்து அந்த குரூப் ஆஃப் G20 இவங்களும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த G20 பிரசிடென்சி வந்து இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டிசம்பர் 1, 2024 டு நவம்பர் 2024 வரைக்கும் இவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க இந்த G20. யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, விச் ட்ரீட்டி ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்? ஓகே, மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி தான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன். ஓகே, ஸோ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து ஒரு 2 மேஜர் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் எதுக்கு கீழேனா ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் கீழே. ஓகே, ஸோ ஒன்று வந்து மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர், இன்னொன்று வந்து வேஸ்ட் டு க்ரீன் ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ இந்த மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி ஆல்சோ நோன் அஸ் த ட்ரீட்டி ஆன் யூரோப்பியன் யூனியன், இவங்க தான் வந்து ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்னா மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து ஒரு 2 இனிஷியேட்டிவ் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மெரைனோட பிளாஸ்டிக் லிட்டர், இன்னொன்று வந்து வேஸ்ட் டு க்ரீன் ஹைட்ரோஜன். ஓகே, நெக்ஸ்ட் கந்தார் பிராண்ட் இசட் ரிலீஸ்டு த ரிப்போர்ட் 2025 வேர்ல்டோட மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட் ஆஸ் பர் த ரிப்போர்ட் விச் ஆஃப் த நியூலி என்டர்ட் என்டிட்டிஸ் ரேங்க்ட் இன் த டாப் 100. ஓகே, ஸோ கண்டார் பிராண்ட் இசட் வந்து 2025ஓட வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கந்தார் பிராண்ட் வந்து வேர்ல்டோட மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த என்டிட்டி நியூவாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் டாப் 100ல் வந்திருக்குதுன்னா ChatGPT. ஓகே, இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா
ஸோ வேர்ல்டோட மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட் கரெக்டாக. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து ரீசெண்டாக நியூவாக தானே ஒரு பிராண்ட் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சாட் ஜிபிடி அப்படின்றது. ஸோ அதனால் இதோட லிங்க் பண்ணிக்கோங்க. நியூலி என்டர்டு என்டிட்டி எதுனா சாட் ஜிபிடி. எந்த பிராண்டோட ரிப்போர்ட்னா கந்தார் பிராண்டோட ரிப்போர்ட்டை. ஓகே, ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஆப்பிள், செகண்ட் கூகுள், தேர்ட் மைக்ரோசாஃப்ட், ஃபோர்த் வந்து அமேசான், ஃபிஃப்த் ஒன் வந்து நிவிடியா. ஓகே, ஃபஸ்ட்டு 5 places ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், நிவிடியா. ஓகே, சாட் ஜிபிடி வந்து ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகிருக்காங்களா, அவங்க வந்து 60th பிளேஸில் இருக்காங்க. சாட் ஜிபிடி வந்து 60th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டாப் 4 இந்தியன் பிராண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிராண்ட் டிசிஎஸ், செகண்ட் ஹெச்டிஎஃப்சி, தேர்ட் வந்து ஏர்டெல், ஃபோர்த் வந்து இன்ஃபோசிஸ். டிசிஎஸோட ரேங்க் குளோபலாக பார்க்கும்போது 45, ஹெச்டிஎஃப்சியோட குளோபல் ரேங்க் வந்து 56, ஏர்டெலோட குளோபல் ரேங்க் 66, இன்ஃபோசிஸோட குளோபல் ரேங்க் 73. ஸோ டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, ஏர்டெல், இன்ஃபோசிஸ் வந்து நம்மளோட டாப் 4 இந்தியன் பிராண்ட். ஓகே, இங்கே எப்படி வேணாலும் மாற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. In May 2025, the Dedicated Freight Corridor Corporation of India Limited வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் ஃப்ளைஓவர் வந்து கிரைடர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில்? ஓகே, மகாராஷ்டிரா. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதை வந்து உத்தரப்பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோமா. ஸோ உத்தரப்பிரதேஷ்க்கு ஆஃப்டர் வந்து மகாராஷ்டிரா வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட்டு ஸோ உத்தரப்பிரதேஷில் வந்து இந்த ரயில் ஃப்ளைஓவரை கொண்டு வரல. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த நிறைய இந்த மகா கும்பமேளா அந்த மாதிரிலாம் சம்திங் நிறைய நடக்குதுல்ல. ஸோ அதனால் வந்து ரயில் எடுத்துகிட்டு வந்தால் டிஸ்டர்ப் ஆகிடும். சும்மா ஸ்டோரி மாதிரி எதனா ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளூக்காக. ஸோ அதனால் அதுக்கு அடுத்த பிளேஸ் யார் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு? மகாராஷ்டிரா. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ நம்ம இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் ஃப்ளைஓவர் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் க்ளூக்காக அந்த ஸ்டோரி சொன்னேன், அப்போ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்காக. ஓகே, ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் வந்து சவுத்தில் நியூ ஜெயில் அப்படின்ற இடத்துல, ப்ளஸ் வந்து அதே சவுத்தில் நியூ ஜேஎன்பிடி ரைகாட் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து தானே டிஸ்ட்ரிக்ட். இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க தனித்தனியாக. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution எவ்வளோ மச் ஆஃப் ரைஸ் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2.8 million tons. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்கள்ல, கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக எவ்வளோ ரைஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2.8 million tons. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக்னா ஸோ நம்மளுக்கு இதுலேயே அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களா ரைஸ்ன்ட்டு எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக. அப்போ இந்த 2.8 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், million tons. ஸோ 2 4s are 8, 2.8, 2 4s are 8. ஓகே, இதுக்கு எதனா பெட்டர் க்ளூ தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரைஸ் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக 2.8 million ton வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு மெனி நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் வந்து 1 district 1 ப்ராடக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் 12 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 district 1 ப்ராடக்ட் ஸ்கீம் கீழே 12 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தம் அந்த 12 நியூ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த ஸ்டேட்டில் மொத்தம் 74 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 1 district 1 ப்ராடக்டோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, அந்த ஸ்டேட்டில் மட்டும் சாரி அந்த ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, ஓவராலாக 1 district 1 ப்ராடக்ட் கீழே ஃபஸ்ட் வந்து 62 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ உத்தரப்பிரதேஷ் வந்து 12 நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணதுனால மொத்தமாகவே இந்த ஸ்கீமில் வந்து 74 ப்ராடக்ட்ஸ் வந்து இது கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்துக்கோங்க. பக்பத், இது வந்து அக்ரிகல்ச்சரல் மிஷினரி அண்ட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட். சக்ரான்பூர் ஓஷியரி ப்ராடக்ட்,
ஃபிரோசாபாத், ஃபுட் ப்ராசஸிங், கசியாபாத், மெட்டல், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல்ஸ். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் மேபி கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஓகே, இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஜான்வரி 2018 கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட 1 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணுறதுக்கு இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டு காம்பட் இண்டஸ்ட்ரியல் கார்பன் எமிஷன், இந்தியா லான்ச் இட்ஸ் கிளஸ்டர் ஆஃப் 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட்ஸ் இன் த சிமெண்ட் செக்டார். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெட் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானாவில். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு நேஷ்னல் இனிஷியேட்டிவ் வந்து இது பண்ணியிருக்காங்க. 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்ட்டு. ஓகேவா, CCUனா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன். ஓகேனா இது எங்கன்னா சிமெண்ட் செக்டாரில். ஓகே, இதுக்கான டெஸ்ட் பெட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை டெஸ்ட் பெட் இருக்குன்னா 5 டெஸ்ட் பெட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் இதுக்கான பார்ட்னர் யாருன்னா ஃபஸ்ட்டுக்கு JK சிமெண்ட் லிமிடெட். செகண்ட் டெஸ்ட் பெட் வந்து IIT கான்பூரும் JSW சிமெண்ட்டும். தேர்ட் வந்து IIT பாம்பே டால்மியா சிமெண்ட்டு. ஃபோர்த் வந்து CSIR IIP IIT திருப்பதி IIC JSW சிமெண்ட்டு. ஃபிஃப்த்து நம்ம IIT மெட்ராஸ் பிட்ஸ் பிலானி கோவா ப்ளஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க கிளஸ்டர் ஆஃப் 5 கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெஸ்ட் பெட்டுன்ட்டு. மொத்தம் எத்தனை டெஸ்ட் பெட்டுனும் கேட்டுருவாங்க. 5 டெஸ்ட் பெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 எப்போவுமே இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது சின்ன வயசில் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்குலாம் சொல்கிறேன், ஸ்டேட் போர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இப்போ தான் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் பிஃபோர் இயர்ஸ்லாம் பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுதான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட்டு, ஸோ 5 டெஸ்ட்டு நடக்கும். அப்போ 5 டெஸ்ட் பெட்டும் இங்கே எத்தனை இருக்குன்னா 5 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பெட்டு எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க, ஹரியானா. செகண்டு IIT கான்பூர் JSW. ஸோ தேர்டு பாம்பே டால்மியா சிமெண்ட்டு. ஸோ பாம்பேலாம் வந்து இந்த நார்த் சைட் தானே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இந்த சப்பாத்தி டால் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ டால்மியா சிமெண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து தான் வந்து நம்மளோட IIT மெட்ராஸு பிட்ஸ் பிலானி கோவா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் வந்து திருப்பதி IIC JSW சிமெண்ட். ஸோ இதை ஒரு 2 வாட்டி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் யார் யார் எதுக்குன்ட்டு. ஓகே, வேர் வாஸ் த 2025 ஏஷியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப் மென்ஸ் அண்ட் உமன்ஸ்? இது நடந்தது எங்கன்னா UAEல தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த UAEல தான் வந்து 2025 ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. இதில் வின்னர் கேட்டகரி பாருங்கள், ஓப்பன். நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ் கேட்டகரி, 2 கேட்டகரி. ஓகே, ஓப்பனில் ஃபஸ்ட்டு யார் பொசிஷன்னா GM தனீஷ்வர் பாரதியா, ஈரான் கண்ட்ரியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் GM நிகால் சரீன், இந்தியாவை சேர்ந்தவங்க. நிகால் சரீன். ஓகேங்களா, இது மே மந்த் நடந்த 2025 ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப். அதில் வந்து செகண்ட் பிளேஸில் தான் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உமன்ஸ் கேட்டகரியில் இந்தியா வின் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்தியாவை சேர்ந்தவங்க இதில் ஒரே ஒருத்தவங்க தான் யாருன்னா நிகால் சரீன் அப்படின்றவங்க தான். ஓகே, இது எங்கே நடந்துச்சுன்னா UAEல. The 6th and final stage of the 24-25க்கான 5 உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கிராஸ் லாப்மிங் ஆஸ்திரியாவில் தான் நடந்துச்சு. ஓகே, 6th and final stage of the 2024 or 2025 5 உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா கிராஸ் லாப்மிங் ஆஸ்திரியாவில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ சைனீஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? ஜூ ஜைனர். இவங்க தான் வந்து டாப் ஸ்கோர் வந்து இது பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் சீரீஸில். ஓகே, ஸோ இதில் டாப் 5 ஃபினிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவிலேருந்து வெறும் கொனரு ஹம்பி இருக்காங்கல்ல, இவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாப் 5 பிளேயர் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன ஈவெண்ட்னா இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் உமன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ். ஓகே, எங்கே நடந்துச்சுன்னா கிராஸ் லாப்மிங் ஆஸ்திரியா, இங்கே தான் நடந்திருக்கு. ஓகே, நீரஜ் சோப்ரா செக்யூர்டு செகண்ட் பொசிஷன் இந்த ஜாவ்லின் த்ரோ.
இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்டா? ஓகே, தோஹா டைமண்ட் லிங்க்ஸில் தான் வந்து நீரஜ் சோப்ரா வந்து செகண்ட் பொசிஷன் வந்து வந்திருப்பாங்க. இது வந்து 27th எடிஷன் 2025 தோஹா டைமண்ட் லிங்க். இதில் தான் வந்து நீரஜ் சோப்ரா வந்து செகண்ட் பொசிஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மனி சேர்ந்த ஜூலியன் வெப்பர் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இதில் நீரஜ் சோப்ரா பார்த்திங்கன்னா 90.23 மீட்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. 90.23 மீட்டர். ஓகே, ஏன் வந்து இங்கே தனியாக ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் பொசிஷன் கேட்டிருக்காங்கன்னா, அதே டைமில் இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வின் பண்ணியிருப்பாங்க ஜாவ்லின் த்ரோ. அது அந்த இதோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டோகா டைமண்ட் லீங்கில் நீரஜ் சோப்ரா வந்து செகண்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இதுவும் நடந்துச்சு ஜாவ்லின் த்ரோ மேட்ச். அதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Who was appointed as the chairperson of Internet and Mobile Association of India? Internet and Mobile Association of India ஓட சேர்பர்சனாக ஸ்ரீனிவாசுவை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எம்என் ஸ்ரீனிவாசு, கோஃபவுண்டர் ஆஃப் பில்டெஸ்க். இவரை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, Who was the first recipient of Jnanpith Award? சங்கர குருப், ஜி சங்கர குருப். ஸோ இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜனான்பித் அவார்டு வந்து ரெசிபியன்ட் அவர் தான். ஓகேங்களா? இப்போ வந்து திரௌபதி முர்மு 58th ஜனான்பித் அவார்டு வந்து கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, யாருக்குன்னா சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா. ஓகே, இவர் வந்து ஒரு ரினோன்ட் போயட் லிரிசிஸ்ட் குல்சார் அப்படின்ற லாங்குவேஜ்க்கு. ஓகே, அவரோட பேர் என்னென்னா ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா. ஓகே, ஸோ இவருக்கு தான் வந்து 58th ஜனான்பித் அவார்டு வந்து கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா சங்கர குருப் அப்படின்றவங்க. சங்கர குருப் அந்த பேரையே நீங்கள் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஆப்ஷனில் பார்க்கும்போது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அதனால் ஜி சங்கர குருப் அப்படின்ற குரூப் அப்படின்னு படித்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு லிங்க் ஞாபகம் வந்துடும் எக்ஸாமில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 59th ஜனான்பித் அவார்டு வந்து இந்தி ரைட்டர் வினோத் குமார் சுக்லாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 58 வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, 59th ஜனான்பித் அவார்டு வந்து இந்தி ரைட்டர் வினோத் குமார் சுக்லா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரைட்டர் சத்தீஸ்கர்லேருந்து இந்த அவார்டு வாங்குறது. அப்போது வினோத் குமார் சுக்லா எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க? சத்தீஸ்கர். வினோத் குமார் சுக்லா எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன்னு கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சங்கர குருப் அப்படின்றவர் ஓடக்குழல் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்க்காக தான் வந்து அவர் அப்போ அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜனான்பித் அவார்டு ஃபஸ்ட்டு எப்போ இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா 1961. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வந்து எந்த ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனான்பித் அவார்டு 1961. ஓகே, 1961. வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டோட ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வந்து டாப் பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்டானியோ ரொனால்டோ. ஓகே, ஸோ தான் வந்து இந்த வேர்ல்டோட ஹையஸ்ட் பெய்ட் அத்லெட் ரிப்போர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3rd டைமாக ரொனால்டோ தான் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. செகண்ட் வந்து ஸ்டீஃபன் கியூரி பேஸ்கெட் பாலுக்கு, கிறிஸ்டானியோ ரொனால்டோ சாசர்ன்ற ஸ்போர்ட்ஸ்க்காக. ஓகே, ஸ்டீஃபன் கியூரி பேஸ்கெட் பால், டைசன் ஃபியூரி ஸ்டீஃபன் கியூரி டைசன் கியூரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறமா டாக் பிரெஸ்கோட். மெஸ்ஸி வந்து 5th பிளேஸ் அர்ஜென்டினா. ஓகே, இதில் எந்த ஃபீமேல் அத்லெட்டுமே வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்டாக வரல. ப்ளஸ் எந்த இந்தியன் அத்லெட்டுமே வந்து டாப் 50 கூட வரலையா வேர்ல்டோட ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்டில். ஓகே, நெக்ஸ்ட் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 23 வந்து ஆயுர்வேதா டேன்ட்டு மே மந்த்தே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்கமிங் எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இப்போ மே மந்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 23 ஆயுர்வேதா டேன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மே மந்த் நியூஸில் இது படிச்சிருப்போம் நம்ம.
ஓகே, ஸோ செப்டம்பர் 23. பட் ஆனால் இதுக்கான தீம்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஆயுர்வேதா டே வந்து செப்டம்பர் 23ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, செப்டம்பர் 23 வேர்ல்டு ஆயுர்வேதா டேன்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மே மந்த்து தான் வந்து அஃபிஷியலாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்கமிங் எக்ஸாமுக்கு. who is the union minister for electronic and information technology, railways and broadcasting? அஸ்வினி வைஷ்ணவ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 நியூ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிசைன் ஃபெசிலிட்டி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரினிசஸ் எலக்ட்ரானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா நொய்டா அண்ட் பெங்களூரில் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 2 நியூ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டிசைன் ஃபெசிலிட்டிஸ் 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நொய்டா, இன்னொன்று வந்து பெங்களூர். ஓகேங்களா, அது என்னன்னா அந்த ஃபெசிலிட்டியோட பேர் ரினிசஸ் எலக்ட்ரானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ரினிசஸ் எலக்ட்ரானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, அஸ்வினி வைஷ்ணவ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த எந்த 2 சிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நொய்டா, பெங்களூர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்மர்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்காக ட்ரீ க்ராப் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எந்த இன்ஸ்டியூட் இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மரோட வெல்ஃபேர் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணது தான் 3 நியூ க்ராப் வெரைட்டிஸ். இந்த 3 நியூ க்ராப் வெரைட்டிஸை டெவலப் பண்ணது யாருன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, வாரணாசி, உத்தரப்பிரதேஷில். ஓகே, ஸோ அந்த நியூ வெரைட்டிஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட்னா 2 வந்து டைப்ஸ் ஆஃப் ரைஸு, ஒன்று வந்து மஸ்டர்டு. ஓகேங்களா, ஸோ அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா மலாவியா மணிலா சின்சிட் டான் 1, மலாவியா மணிலா சின்சிட் டான் 1. இன்னொன்று மால்வியா டான் 105 சப் 1. ஓகே, மஸ்டர்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா மால்வியா நிதி. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த ஸ்டேட் அப்படின்னா 3 நியூ டைப்ஸ் ஆஃப் க்ராப் வெரைட்டிஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஸோ பனாரஸ், வாரணாசி எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷ். பனாரஸ் வாரணாசின்றது உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தான் இந்த 3 நியூ க்ராப் வெரைட்டிஸை லான்ச் பண்ணது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ நம்மளோட இதுக்கு எதனா க்ளூ பெட்டராக தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவங்க தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்றதுக்கு க்ளூ தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடும் இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக. பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடும் இந்தியன் ஆர்மியோட ஏர் டிஃபென்ஸும் சேர்ந்து ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விச் ஸ்டேட்டோட சங்க்ரி பீன் was added to geographical indication tagனா ராஜஸ்தானோட சங்க்ரி பீனுக்கு தான் வந்து GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சங்க்ரி பீன் வந்து ஸ்லெண்டர் பீனுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சங்க்ரி பீன் ராஜஸ்தான். ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு GI டேக் கொடுத்ததும் வந்து எந்த ப்ராடக்ட்னா டார்ஜிலிங் டீக்கு தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ப்ராடக்ட்டு இந்த இது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சங்க்ரி வந்து கெஜ்ரி ட்ரீஸில் வந்து பார்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வண்டர் ஆஃப் த தார் டெசர்ட். ஸோ இந்த சங்க்ரின்றது வண்டர் ஆஃப் தார் டெசர்ட். ஸோ டெசர்ட்னாலே நம்மளுக்கு நல்லா இந்த மைண்டில் நிற்கிறது எங்கன்னா ராஜஸ்தான் தான். ஸோ ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, அதுக்கு இந்த லைன் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளூ ஞாபகம் வரும் அப்போது எக்ஸாமில். இன் விச் இயர் டிட் சரோஜ் கோஸ் வந்து பத்மபூஷன் அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 2007 தான். ஓகே, சரோஜ் கோஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம். யாருன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியமோட டைரக்டர் ஜெனரல் தான் டாக்டர் சரோஜ் கோஸ். இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியா சயின்ஸ் மியூசியம் மூமெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே. ஓகே, இவர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பத்மஸ்ரீயும் வாங்கியிருக்காரு, பத்மபூஷனும் வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ வந்து 1989 வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வந்து 2007 வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இவர் வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சயின்ஸோட மியூசியம் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து டைரக்டர் ஜென்ரலாகவும் இருந்திருக்காரு மியூசியமுக்கு, சயின்ஸ் மியூசியமுக்கு. Which country launched the first batch of 12 AI powered satellite abroad a long march 2D rocket to build the world first supercomputer in orbit? Na China. ஸோ சைனா தான் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சைனா தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 12 AI பவர்டு சேட்டலைட்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ கோவிட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்சு வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து வெளியில் வந்திருக்குன்னா சைனாலேருந்து தான். ஓகே ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 12 AI அப்போ வந்து யார் தான் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டுக்கே இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்கள்ல. ஸோ இங்கேயும் அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 12 AI பவர்டு சேட்டலைட் abroad a long march 2D rocket to build the world first super computer in orbit. So China. Okay, which state water authority launched AI powered water resource atlas 2025? எந்த ஸ்டேட்டோட வாட்டர் அத்தாரிட்டினா ஹரியானாவோட வாட்டர் ரிசோர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ பவர்டு வாட்டர் ரிசோர்ஸ் அட்லஸே வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹரியானா. ஓகே ஸோ ஹரியானா வாட்டர் ரிசோர்ஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் வந்து ஹரியானாவோட வாட்டர் ரிசோர்ஸ் அட்லஸ் 2025. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே இதையும் படிச்சுக்கோங்க. வேர் வாஸ் த ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் சஹர்மந்தா சம்பத் நடந்திருக்குன்னா நேபாளில் தான். ஓகேங்களா. ஸோ பூபேந்தர் யாதவ் இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சஹர்மந்தா சம்பத் எடிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இந்த ஃபோரம் வந்து ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா நேபாள், கவர்மெண்ட் ஆஃப் நேபாள் தான். இதுக்கு ஒரு எடிஷனுமே இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் மவுண்டெயின் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி. கிளைமேட் சேஞ்ச் மவுண்டெயின் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி. ஓகே இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் எடிஷன் இது. ஓகே சஹர்மந்தா சம்பத் இது வந்து நேபாளில் தான் நடந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இந்தியன் பேங்க் வந்து ஒரு 2 நியூ எஃப்டி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இண்டு செக்யூர் இண்டு க்ரீன் அப்படின்றது. ஓகே இதில் எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இண்டு செக்யூர்ன்றது ஒரு எஃப்டி ஸ்கீமு. ஓகே இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 to 3 crore. இண்டு செக்யூர் இண்டு க்ரீனா, இண்டு செக்யூர் வந்து ஒரு எஃப்டி ஸ்கீம். இது வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 crore 1000 and 3 crore பிட்வீன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் தப்பு, தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இண்டு க்ரீன் அப்படின்றது இஸ் டு designed to promote sustainable development while providing guaranteeing returns. ஓகே ஸோ கீழே இப்போ அடிஷ்னலாக படிக்கலாம். ஸோ இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இப்படி படித்தோன்னா. ஸோ இந்தியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் 2 டெபாசிட் ப்ராடக்ட்டு, டேர்ம் டெபாசிட் ப்ராடக்ட்டு. ஓகே ஒன்று வந்து ஐஎன்டி செக்யூர், இன்னொன்று வந்து ஐஎன்டி க்ரீன். இந்த ஐஎன்டி செக்யூர் வந்து ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி டென்யூர் பார்த்தீங்கன்னா 444 days. இதில் மெயினாக கேட்குறது இருந்தால் இதுதான் கேட்பாங்க. 444 days செக்யூருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000, மேக்ஸிமம் வந்து less than 3 crore. ஓகே ஆனால் வந்து இந்த ஸ்பெஷல் டெபாசிட் வந்து வேலிட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டில் செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் தான். ஸோ இந்த டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பப்ளிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.15%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.65%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.90%. ஓகே ஸோ செப்டம்பர் 30 வரைக்கும் தான் இந்த எஃப்டி ஸ்கீமுக்கான இதுவை வேலிட் இருக்குது. ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ மினிமமாக 1000, மேக்ஸிமம் வந்து லெஸ் தென் 3 crore இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி டென்யூர் பார்த்திங்கன்னா 444 days. ஓகே எத்தனை டேஸு? 444 days. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 7.15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்டி க்ரீன் ரீட்டெயில் டேர்ம் டெபாசிட் ப்ராடக்டா, இது வந்து டென்யூர் வந்து 555 days. ஓகே ஸோ இது எதுக்காகனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து மினிமம் வந்து 1000, மேக்ஸிமம் வந்து 3 crore. நெக்ஸ்ட்டு இதுக்கான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6.80, சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.30,
சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.55. ஓகே, பட் செக்யூருக்கு தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகேங்களா. இந்தியன் பேங்க் வந்து அஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎன்டி சூப்பர் 400 டேஸ், ஐஎன்டி சுப்ரீம் 300 டேஸ்ன்னு ஒன்று போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. Along with which entity the SEBI launched Niveshak Shivir, Investor Education and Protection Fund Authority. இந்த என்டிட்டியோட தான் சேர்ந்து சிபி வந்து நிவேஷக் ஷிவிர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இவங்க வந்து சிபியோட சேர்ந்து தான் நிவேஷக் ஷிவிர். ஸோ சிபி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ரிலேட்டட் தானே, ஸோ ட்ரேடிங் அதுதான் வரும்ல. ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன், இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அவங்க தான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிவேஷக் ஷிவிர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே தான் வராங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, which of the following entities hiked its stake in Bank of India to 8.38%? எல்ஐசி தான் என்ன பண்ணியிருக்காங்களா அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 8.38 பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஓகே, which of the following pairs of Indian companies MSCIயோட குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க இட்ஸ் மே 2025 செமி ஆனுவல் இண்டெக்ஸ் ரிவ்யூலன்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அண்ட் நைக்கா. ஓகே, மார்கன் ஸ்டான்லே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷ்னலையும் நைக்காவையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்க ரெண்டு இது வந்து இதுதான். ஓகே, ஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து வெயிட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ் நம்ம படிக்கிறது தான், அதனால் அவங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நேம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு விச் குளோபல் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தாரைசேஷன் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேயூ. ஸோ எந்த குளோபல் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம், குளோபல் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ஓகே, ஸோ அப்படின்னா பேயூ. ஓகேங்களா. ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஆர்பிஐ கிட்டேருந்து. எந்த ஆக்ட் கீழேன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 கீழே. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ எம்டியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா தினேஷ் பேண்ட், ரத்னகர் பட்நாயக். ஸோ ரெண்டுமே பேண்ட்டு, இது வந்து பட்நாயக். ஸோ தினேஷ் பேண்ட், ரத்னகர் பட்நாயக். ஸோ பேண்ட்டு பட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தினேஷ் பேண்ட், ரத்னகர் பட்நாயக். ஓகே, ஸோ இவங்கள தான் வந்து எல்ஐசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்டியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரியோடன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவோட. ஓகே, எதுக்காகனா ஃபார் ஃபினான்சிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த க்ரூட் ஆயில் ரிஃபைனரி பிளான்ட். க்ரூட் ஆயில் ரீஃபைனரி பிளான்ட் வந்து இது பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மங்கோலியாவோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ லைன் ஆஃப் கிரெடிட் பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் ஆயில் ரீஃபைனரி பிளான்ட் வந்து மங்கோலியாவில் வந்து கொண்டு வரதுக்காக. ஓகே, ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் மங்கோலியாவும் தான். ஓகே, 700 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட்டு ஆயில் ரீஃபைனரி பிளான்ட் இன் மங்கோலியா. ஓகே, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்சல்டு லைசன்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இட் டிட் நாட் ஹாவ் அடிக்வேட் கேபிட்டல் அண்ட் ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட். யாருன்னா ஹெச்சிபிஎல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இது வந்து ஒரு லக்னோ பேஸ்ட், இவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. எதனாலனா அவங்கக்கிட்ட வந்து அடிக்வேட் கேபிட்டல் அண்ட் ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட் இல்லாததுனால. ஓகே, ஹெச்சிபிஎல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிராண்டட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் டு யாருக்கு? எமிரேட்ஸோட என்பிடி பேங்க் பிஜேஎஸ்சிக்கு
ஃபார் செட்டிங் அப் எ ஹோல் ஓன்டு சப்சிடரி இன் இந்தியா. ஓகே. ஆர்பிஐ வந்து எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் பிஜேஎஸ்சிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காகனா அவங்களோட ஹோலி ஓன்டு சப்சிடரி இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட்டு, for the fiscal year ending March 2025, the State Bank of India posted record profit how many dollars? $9.2 billion வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மார்ச் மந்த் ஃபிஸ்கல் இயர் ஹெண்டிங்கில் அவங்க அச்சீவ் பண்ணது யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா 9.2 பில்லியன். ஓகே. ஸோ இது வந்து எஸ்பிஐ அச்சீவ் பண்ணது. ஓகேங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஜியோதர்மல் ப்ரொடக்ஷன் வெல் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. இது எங்கே ட்ரில் பண்ணியிருக்காங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஜியோதர்மல் ப்ரொடக்ஷன் வெல். ஓகே. ஸோ எங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா ட்ரில்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ சென்டர் ஃபார் எர்த் சயின்ஸ் அண்ட் ஹிமாலயன் ஸ்டடீஸ் தான் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஃபஸ்ட்டு ஜியோதர்மல் ப்ரொடக்ஷன் எங்கே திராங் அருணாச்சல் பிரதேஷில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியோ தர்மல் ப்ரொடக்ஷன் வெல் எங்கே நார்த் ஈஸ்ட்னோடனே உங்களுக்கு டக்குன்னு வந்து இங்கே ஜியோ தர்மலுக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் தான் ஞாபகம் வரணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சர்ப்சூ கான்சர்வேஷன் ரிசர்வ் வந்து எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னா இமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ இந்த கன்சர்வேஷன் சென்டர் ரிசர்வ் பார்த்துக்கோங்க, நேமு இமாச்சல் பிரதேஷில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. சூ சரப் TSARAP சராப்சூ. எந்த ஸ்டேட்டில் வந்து ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து அப்சர்வேஷனல் சயின்ஸ் லொக்கேட்டட்? ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்சர்வேஷனல் சயின்சஸ் ஏரிஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உத்தரகாண்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நைனிடால் உத்தரகாண்ட். இங்கே தான் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர். ஓகே. இவங்க வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க, IRDEயோட. ஓகே. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த 2025 ரிப்போர்ட்னா த குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசஸ் 2025. த குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசஸ் 2025. ஸோ த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னென்னா குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசஸ். ஓகேங்களா. ஸோ ஃபுட்டு அவங்க மேக்ஸிமம் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எதுக்காக இது பண்ணுவாங்க? ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து இந்த ஃபுட் பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கோ அதுக்காக தான் வந்து கிரைசஸ்னாலே ஒரு ப்ராப்ளம் தானே. ஸோ அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தானே. ஸோ குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக 13 MOU வந்து கவர்மெண்ட் ஆஃப் மால்தீவ்ஸோடு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்காகனா ஃபெரி சர்வீசஸ் வந்து ஐலாண்ட் நேஷனில் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக. அதுக்காக 55.28 crore வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் மாலத்தீவ்ஸோட. ஸோ ஃபெரி சர்வீசஸ் ஐலாண்ட் நேஷன். ஸோ நம்ம வந்து ரீசெண்ட் ஐலாண்ட் நேஷன் யார் கூட ரொம்ப அதிகமாக இது பண்ணியிருக்கோம்னா மால்தீவ்ஸோடு தான். ஸோ ஹைலாண்ட் நேஷனாலே உங்களுக்கு டக்கு நீங்கள் வந்து மால்தீவ்ஸ்னு ஞாபகம் வந்துடணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட 13 MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒர்த் வந்து 55.28 crore. யார் வந்து யங்கஸ்ட் பர்சன் வந்து 10th Forbes and 30 under 30 ஏஷியா லிஸ்ட்டில் வந்திருக்காங்கன்னா ஷீட்டல் தேவி. ஸோ ஷீட்டல் சீட் அவங்க சீட் பண்ணி எங்கே இருக்கும் போதே அவங்க வந்து 10th Forbes வந்து 30 under 30 ஏஷியா லிஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் நிறைய கேட்டகரி நேம்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோலாம் இப்போ படித்தோன்னா ஞாபகம் இருக்காது. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு. In May 2025, who won the 2025 சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் ரொமானியா சாம்பியன்ஷிப்? 2025 சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் ரொமானியா சாம்பியன்ஷிப் வந்து பிரகானந்தா தான். ஸோ ஒரு பிரகானந்தா அப்படின்ற ஒரு சூப்பர் செஸ் அவர் தான் வந்தோடனே செஸ்ஸுக்கு வந்து நிறைய ஃபேமஸ் ஆன டைம். ஆக்சுவலி இவர் வந்ததுனால தான் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து செஸ் எல்லாம் வந்து நியூஸ் படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இவர் வந்து ஒரு சூப்பர் பிட் செஸ் கிளாசிக்கான ஒரு பிளேயர்ப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, பிரகானந்தா. ஓகே, இவர் தான் வந்து இதை வின் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வந்து 2025 சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 சாம்பியன்ஷிப் அப்படின்னா இந்தியா. ஓகே, சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19ல் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்மளோட இந்தியாவோட அண்டர் 19 மென்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து ப்ளூ கால்ட் அப்படின்னும் சொல்லுவாங்களாம். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா May 18. வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா May 18 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே May 18 தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தீம் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் சாண்ட் வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க யூஸ்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு நேச்சுரல் ரிவர் சாண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில்? மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ மகாராஷ்டிராவில் தான் வந்து நிறைய ரிச் பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ரிச் ஆனாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ நேச்சுரல் சீட் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அது இங்கே ஏன் இங்கே சீட்டுன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நேச்சுரல் ரிவருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக ஆர்டிஃபிஷியல் சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இது சீட் பண்ணலை, இது நல்ல விஷயம்தான். ஓகேங்களா, ஏன்னா ரிவர்லேருந்து மண் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம க்ளூக்காக நம்ம அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அது மகாராஷ்டிரான்றது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக. அதனால் ரிவர்லேருந்து மண் எடுக்கிறது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து ஆர்டிஃபிஷியல் சாண்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை அப்படியே ரிவர்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறோம் க்ளூவை, அவ்வளோதான். May 2025 to improve citizen-centric police service and combat cybercrime more effectively. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹை பிரகாத்தி அண்ட் டெரா டுச்கோ ஹர்பன் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத். பிரகாத்தி ஜி, குஜராத். ஓகே, இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் போலீஸ் சர்வீசஸ் அண்ட் காம்பட் சைபர் கிரைம் வந்து மோர் எஃபெக்டிவாக இது பண்ணுன்றதுனால டெரா டுச்கோ ஹர்பன் போர்ட்டல்ஸ் இது எல்லாமே வந்து குஜராத்தோட சிஎம் இது பூபேந்திர பட்டேல் தான் வந்து இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சைபர் கிரைம்க்கு வந்து டெரா டுச்கோ ஹர்பன் போர்ட்டல், இது வந்து சைபர் கிரைம்க்காக ஹெல்ப் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஹை பிரகாத்தி அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இன்டர்கிரேட்டட் போர்ட்டல் ஃபார் ரிப்போர்ட்டிங் அண்ட் கிரீவன்சஸ் அனாலிசிஸ் த்ரூ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் போர்ட்டல். இது வந்து ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா, இன்டகிரேட்டட் பி மீன்ஸ் போர்ட்டல், ஃபார் ஆர் மீன்ஸ் ரிப்போர்ட்டிங் அண்டு கிரீவன்ஸு அனாலிசிஸ் த்ரூ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ். ஓகே, which state government launched the AI powered virtual news anchor named Ankita? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? அசாம் அங்கிதா, இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ, ஸோ அசாம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு விர்ச்சுவல் நியூஸ் ஆங்கர். ஓகே, இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்னென்னா உமன் ஆக்ஸலரேஷன் ப்ரோக்ராம். ஸோ உமன் சென்ட்ரிக் ஸ்கீமு உமன் ஆக்ஸலரேஷன் ப்ரோக்ராம். ஓகே, இந்த இனிஷியேட்டிவ் வந்து எது கீழே வருதுன்னா ரேம்ப்பு கீழே வருது. ஓகேங்களா, ஸோ இது வந்து டூ உமன் சென்ட்ரிக் ஸ்கீமு. ஓகேங்களா, தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் உமன் ஆக்ஸலரேஷன் ப்ரோக்ராம். ஓகே, who wrote the book The Diary of a Cricketer's Wife? ஸோ த டைரி ஆஃப் ஏ கிரிக்கெட்டர்ஸ் வைஃப் அப்படின்ற புக்கை எழுதினவர் யாருன்னா பூஜா புஜாரா. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் அவங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு ஒய்ஃப் வந்து நிறைய பூஜை பண்ணுவாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், டைரி ஆஃப் ஏ கிரிக்கெட்டர்ஸ் வைஃப் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து அவங்களோட ஆத்தர் நேம் என்னதுன்னா புஜாரா, பூஜையே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒய்ஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஜாரா. இது ஆக்சுவலி 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பூஜாரா, இன்னொன்று வந்து நமிதா கலா.
ஸோ நமிதா கலா அப்படின்றது ரெண்டுமே கேர்ள் நேம். ஸோ இதுவும் வந்து அந்த ஒய்ஃப்ன்ற இடத்துல கேர்ள் நேம் ரெண்டுமே ரெஃபர் பண்ணுது. ஸோ அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்திரா சௌரா கிரி ஜாலா விகாசம் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்கானா. இந்திரா சௌரா கிரி ஜாலா விகாசம். ஸோ ஜாலா விகாசம் வந்து தெலுங்கானா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நாகர் குர்னூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாகர் குர்னூல் டிஸ்ட்ரிக்ட். இதோட எய்ம் என்னென்னா டு ப்ரொவைட் இரிகேஷன் யூஸிங் சோலார் பவர்டு போர்வெல்ஸ் இன் ட்ரைபல் லேண்ட் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. இதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, World observe the World Meteorology Day annually on May 20. So World Meteorology Day வந்து May 20. இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, measurement for all time for all people, for all time for all people, measurement for all time for all people, for all time for all people கோரஸாக வருதா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, May 20. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் வந்து இட்டாலியன் ஓப்பன் இந்த மென்ஸ் அண்ட் உமன் சிங்கிள் ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னா கார்லோஸ் அல்கரஸ் அண்ட் ஜாஸ்மின் பலோனி. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க 2025 இட்டாலியன். இது எங்கே நடந்துச்சுன்னா ரோம், இட்டாலியில். மென்ஸில் வந்து கார்லோஸ் அல்கரஸ், ஸ்பெயின். ஓகே, உமன்ஸில் வந்து ஜாஸ்மின் பலோனி, இட்டாலி. இந்தியாவிலேருந்து யாருமே வின் பண்ணலை. ஓகே, who was appointed as the new chairman and managing director of PTC India Limited? Manoj Kumar Jawar. So PTC India Limited ஓட நியூ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மனோஜ் குமார் ஜாவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, PTC India Limited மனோஜ் குமார் ஜாவரை வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, PTC இந்தியா மனோஜ்குமார் ஜாவர். ஓகே, ஸோ டேஷ் வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2025 ஃபார் ஹர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஹார்ட் லேம்ப். பானு முஷ்டக் அப்படின்றவங்க தான் அவங்களோட ஹார்ட் லேம்ப் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பானு முஷ்டக், இன்னொருத்தவங்க வந்து தீபா பஷ்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யார் நேம் கொடுத்துருந்தாலும் இதில் வரும். நெக்ஸ்ட்டு சண்டே டைம்ஸ் ரிலீஸ்ட் த சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் செக்யூர் த டாப் பொசிஷன் இந்த லிஸ்ட்னா இந்துஜா ஃபேமிலி. ஓகே, ஸோ சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட் 2025 இந்துஜா ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சண்டே டைம்ஸில் இந்துஜா ஃபேமிலி வந்து வெல்த்தியஸ்ட் இதுவாக வந்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் வெல்த்தியஸ்ட் பில்லியனரிஸ் இந்த UK 2025. அதில் இந்துஜா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, ரிலையன்ஸ் பவர் வந்து பூட்டான் ட்ரக்கோட ஹோல்டிங் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பூட்டான் ட்ரக்ஸ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இன் எக்ஸ்னா 2000 crore ஜாயிண்ட் வென்ச்சர், அதுக்கப்புறமா 500 மெகாவாட் ப்ராஜெக்ட். ஸோ 2500. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஈஸியாக 5 4s are 20 கரெக்டாக. ஸோ இங்கே 2000, இங்கே 500 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2000 crore ஜாயிண்ட் வென்ச்சரு, 500 மெகாவாட்டு தான். யாரும்னா ரிலையன்ஸும் பூட்டானோட ட்ரக் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர் வாஸ் த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் மெத்தனால் ஃபெசிலிட்டி இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா டென்மார்க். ஸோ டென்மார்க் தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் எத்தனால் ஃபெசிலிட்டி வந்து மெத்தனால் ஃபெசிலிட்டி வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. மெத்தனால் ஃபெசிலிட்டி. ஓகே, ஸோ டென்மார்க் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் இஸ் த யாலா கிளாஷியர் லொக்கேட்டட்னா நேபாளில் தான் யாலா கிளாஷியர் அப்படின்றது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிளேஷியர் இன் நேபாள் தான் டிக்ளேர்டு டெட். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. How many startups are exempted from the 100% income tax under the revamped Section 80 IAC of the Income Tax Act 1961? So 187 startups.
187 ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவோட ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து 187 ஸ்டார்ட் அப் வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த செக்ஷனுக்கு கீழேனா செக்ஷன் 80 ஐஏசி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே. ஓகே, செக்ஷன் 80 ஐஏசி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து 187 ஸ்டார்ட் அப் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டு என்ஹான்ஸ் ஆக்சஸ் டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன்புட் ஃபார் ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் அக்ராஸ் இந்தியா. இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டடும் வந்து யார் கூட எம்ஓயு சைன் போட்டு இதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயினோட தான். ஓகே, ஸோ இவங்களும் இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டடும் சேர்ந்து தான் நம்மளோட எஃபிஓக்கான அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் வேல்யூ செயின். ஓகே, இஃப்கோவோட சேர்ந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் வாஸ் த கவர்மெண்ட் அந்த ஜெம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்குன்னா 2016 ஆகஸ்ட் 9 தான் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜெம்மு. ஓகே, இந்த ஜெம் ஏஐயில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ பவர்டு சாட்பாட் இந்த பப்ளிக் செக்டாரில். ஓகேங்களா, ஸோ இதில் மொத்தம் 10 இந்தியன் லாங்குவேஜஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் ஜெம் வந்து 8th இன்கார்பரேஷன் டேவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஜெம் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டாரோட ஏஐ பவர்டு சாட்பாட் 10 இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது. 2016 ஆகஸ்ட் 9 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. India announced restriction on importing precious metal like gold and silver from which of the following country? UAE கிட்டேருந்து நம்ம படித்தோம். யூஏஇயில் வந்து நிறைய இந்த கோல்டு வந்து சீப்பாக கிடைக்கும். அவங்கக்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க கோல்டுக்கும் சில்வருக்கும். ஸோ இது நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்தியாவும் யூஏயும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து மொத்தமாக வந்து இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. பட் ஆனால் இங்கே பாருங்கள் நியூ ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. தீஸ் மெட்டல் கேன் நவ் ஒன்லி பி இம்போர்ட்டட் இன்டு இந்தியா பை டெஸ்டினேட்டட் ஏஜென்சிஸ் ஆத்தரைஸ்டு ஜுவல்லர்ஸ்க்கு. அப்புறமா வந்து வேலிட் டேரிஃப் ரேட்டாக கோட்டாஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, மற்ற யாருக்குமே கிடையாது. அதனால தான் வந்து இது பார்த்துக்கோங்க அப்போது. ஓகே, அப்போது இந்தியாவும் யூஏயும் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கீழே தான் இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ரூல் 8 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ்க்காக 1957 டு என்ஹான்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் புரோக்கர்ஸ். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர் தான் வந்து ரூல் 8 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா செக்யூரிட்டி கான்ட்ராக்டோட ரெகுலேஷன் ரூல்ஸ்க்காக. ஓகே, ஸோ 1957 இங்கே 57 7க்கு அப்புறம் 8 ரூல் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து நியூ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா போர்ட்டலில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அமித்ஷா. இவங்க தான் ஹோம் மினிஸ்டர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட சிட்டிசன்ஸ்க்காக ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா போர்ட்டலை அமித்ஷா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆன் விச் டே டு இந்தியன்ஸ் அப்சர்வ் நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே 21 நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே. இதுக்கான தீம் எதுவும் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் இன் விச் இயர் மல்லூர் ராமசாமி ஸ்ரீனிவாசன் ரிசீவ் த பத்ம விபூஷன்? 2015. ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராமோட கீ ஃபிகர். இவங்க இறந்துட்டாங்க ஊட்டி அண்ட் தமிழ்நாடுல. ஓகே, ஸோ இவர் வந்து பத்ம விபூஷன் வந்து 2015 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ 1984 வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் 1990 வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் தான் 2050 வாங்கியிருக்காரு. யாருன்னா மல்லூர் ராமசாமி. ஸோ ராமசாமி தமிழ்நாடை சேர்ந்தவர் தான். தமிழ்நாடுல எல்லாருமே வந்து டேலண்ட் உள்ளவங்க. ஸோ இவங்க வந்து 3மே வாங்கிட்டாங்க அவார்டு. இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் யார் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெயந்த் நர்லிக்கர்.
ஸோ இவருமே பாஸ்ட் அவே. பத்மபூஷன் வந்து 1965 வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் வந்து 2004 வாங்கியிருக்காரு. ஸோ பத்மபூஷனுக்கும் விபூஷனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இயர் பார்த்துக்கோங்க. Which country will host the FIBA Women's Asia Cup 2025? சைனா. ஸோ ஃபைபா சைனா சொல்லி பாருங்கள், ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரும். ஸோ அதனால் அவங்க தான் உமனோட ஏஷியா கப் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. யூனியன் மினிஸ்டர் பிரலாத் ஜோஷி வந்து டிபாட் டர்பன் அன்னமித்ரா அப்புறமா வந்து அன்ன சகாயத்தா அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப் இது எதுக்காகனா இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பிரலாத் ஜோஷி 3 நியூ அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒன்று வந்து அன்னமித்ரா ஆப், இது எல்லாமே வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்காக தான். ஸோ அன்னமித்ரா, அப்புறமா டிபாட் டார்பன், நெக்ஸ்ட்டு அன்ன சகாயத்தா. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டிபாட் டார்பன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அன்னமித்ரா அன்ன சகாயத்தா நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே. பிரலாத் ஜோஷி தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மிசோராம் became the first state in India to be officially declared fully literate under which of the following initiative? உலாஸ். ஸோ நம்ம படித்தோம், மிசோராம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா ஃபுல்லி லிட்ரேட் அந்த இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உல்லாஸ்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்டும் அச்சீவ் பண்ணாங்க. அது என்ன ஸ்டேட்டுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ மிசோராம் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்குது. இது எதுக்கு கீழேனா ஹுலாஸ் கீழே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி லான்ச் ஏ பைலட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீமு எதுக்கு கீழேனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீமுக்கு கீழே டு பூஸ்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைலட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எதுக்கு கீழேனா நாப்ஸ்க்கு கீழே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பைலட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா நாப்ஸ்க்கு கீழே. எதுனா அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஓகே. எக்ஸசைஸ் ரஹாத் இது வந்து இந்தியன் ஆர்மி தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ 2 பேர் சேர்ந்து தான் எக்ஸசைஸ் ரஹாட் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியும் நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபோர்ஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸசைஸ் ரஹாட் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா ரங்காபஹார் மிலிட்ரி ஸ்டேஷன் நாகாலாண்ட், அங்கே தான் வந்து இது நடந்துச்சு. ஓகே. ஆக்சுவலி நம்ம இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா மற்ற எல்லா எக்ஸசைஸுமே வந்து எதுனா ஒரு 2 கண்ட்ரி அந்த மாதிரி தானே வச்சுப்பாங்க. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸுன்றது கண்ட்ரி கிடையாது. ஸோ இவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க ராகட் அப்படின்ற எக்ஸசைஸ்க்கு. ஓகே. ஸோ ராகட் ரங்காபஹர் எங்கன்னா நாகாலாண்ட். Vortex are released data related to crude oil trade. So as per the data, USA secured which position as இந்தியாவோட க்ரூட் ஆயில் சப்ளையர்னு பார்த்தீங்கன்னா 4th. ஓகே. ஸோ வார்டெக்ஸாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேட்டா வந்து க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூஎஸ்ஏ வந்து யூஏஏ சர்பாஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் சப்ளையராக வரத்துக்கு. ஸோ இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணது யாருன்னா வார்டாக்ஸா. ஓகே. யூஏஏ சர்பாஸ் பண்ணி 4th லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் சப்ளையராக வந்திருக்காங்க. ஏர்போர்ட் கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாப் 10 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் பை பேசஞ்சர் டிராஃபிக்ன்ட்டு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எதுனா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து டாப் 10க்குள்ளே வந்திருக்கு. நம்மளோட இந்தியன் ஏர்போர்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது ஓகேங்களா. இங்கே டேட்டா பாருங்கள். ஸோ பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது அட்லாண்டா ஆர்ட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் இது வந்து யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட்டு துபாய் இன்டர்நேஷ்னல், 3rd வந்து தலாஸ், 4th டோக்கியோ, 5th வந்து லண்டன். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஸோ இவங்க வந்து 9th பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டில். ஓகே. ஸோ இது இம்பார்ட்டண்ட். இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல்.
நெக்ஸ்ட் பாருங்கள், சிபி வந்து எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் வந்து மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க ஃபார் எல்லா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் டெப்த் இஷ்யூக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 crores ஆர் அபவ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் புக் பிளாட்ஃபார்ம் வந்து மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க ஃபார் எல்லா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் டெப்த் இஷ்யூக்கு. எவ்வளோனா 20 crores ஆர் அபவ். 20 lakhஸும் கிடையாது. ஸோ பாருங்கள், லேக்கு, க்ரோரு, 1000 மூணுமே இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சிபி வந்து எப்போவுமே வந்து க்ரோரில் தான் வந்து டீலிங் வச்சுப்பாங்க, லேக்கு 1000லலாம் வச்சுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அது அவ்வளோ பெரிய இது, ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன், ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து க்ரோரில் தான் வச்சுப்பாங்க. ஸோ 20 crore. நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் டெலிகம்யூனிகேஷன் லிமிடெட், சிங்டெல், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.2% வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க டைரக்ட் ஸ்டேக்கு. யார்கிட்டனா பாரதி ஏர்டெல் கிட்டேருந்து. ஸோ டெலிகம்யூனிகேஷன் பாரதி ஏர்டெல். ஸோ டெலிகம்யூனிகேஷன் சிங்கப்பூர் ஏர்டெல் தானே சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் தானே நம்ம மோஸ்ட்லி இங்கே வந்து நம்மளுக்கு நல்லா டவர் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 1.2% வந்து டைரெக்டாக சேல் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து மானிட்டரி பெனால்ட்டிஸ் வந்து 2 பேங்க் மேலே போட்டிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா நான் கம்ப்ளையன்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் அண்டர் த பேங்கிங் ரெகுலேஷன். ஒன்று வந்து டியூட்சி பேங்க், இன்னொன்று வந்து எஸ் பேங்க். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 50 lakh டியூட்சிக்கு, எஸ் பேங்க்குக்கு வந்து 29.60 lakh. ஓகே, ஸோ எஸ் பேங்க்குக்கு எதுக்குன்னா ஃபெயிலியர் டு கம்ப்ளை த ஆர்பிஐ டைரக்ஷன் ஆன் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்டைன் borrowers டு த சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் லார்ஜ் கிரெடிட்ஸ். ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒன்றா தான் போட்டிருக்காங்க. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து 1500 crore வந்து பேங்க் லோன் செக்யூர் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் கிட்ட இருந்துன்னு கேட்டிருக்காங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ மும்பையிலேயே இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட வாங்காமல் வேறு யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அவங்களோட ஸ்லம் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக, ரீடெவலப் பண்ணுறதுக்காக. ஓகே, அண்ட் ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே கோட்டாக்பூர் மும்பை, அதையுமே வந்து ரீடெவலப் பண்ணுறதுக்காக. அப்போ டெஃபினெட்லி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 1500 crore. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் ஃப்ளெக்ஸி டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் பிளான்ஸ், சூப்பர் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ட்ரடியூஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்னா ஸ்டார் ஃப்ளெக்ஸி. ஸோ இது நம்ம எல்லாமே ஸ்டார்னு வருது, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃப்ளெக்ஸி ஹெல்த் பிளான், சூப்பர் ஸ்டார் ஹெல்த், இது எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்ம வந்து இது எல்லாமே போடுவோம், கரெக்டாக. ஸோ ஃப்ளெக்ஸி, ஸ்டார் ஃப்ளெக்ஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்காஷ் இந்தியாவோட லீடிங் ஸ்பெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து என்காஷ் பேமெண்ட் கேட்வே அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது டிசைன்டு டு கேட்டர் இந்தியாவோட ஸ்மால் டு மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் மெர்ச்சன்ட்க்கு. எவ்வளோ மில்லியன்னா 63 million வந்து கேட்டர் பண்ண போகிறாங்க. ஓகே, எத்தனை ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் மெர்ச்சன்ட் பார்த்தீங்கன்னா 63 million. ஓகேங்களா, 63 million ஞாபகம் வச்சுக்கோங்க. 63 million ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் மெர்ச்சன்ட்டு கேட்டர் பண்ணுறதுக்காக என்காஷ் வந்து லான்ச் பண்ணது தான் என்காஷ் பேமெண்ட் கேட்வே. நெக்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸோட. இப்போ நம்ம எழுத போகிறதே LOB எக்ஸாம் தான், IOBயோட LBO எக்ஸாம் தான், LBO எக்ஸாம் கரெக்டாக. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், MSMEயோட சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமுக்கு கஸ்டமைஸ்டு லேர்னிங் இன்ஸ்டிடியூஷனுக்காக IIBF இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிபி வந்து குஜுபாய் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடை வந்து யாரோட சேர்ந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா சுமுகா ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ குஜுபாய் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் சுமுகா ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட மர்ஜ் பண்ணுறதுக்கு சிபி வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம ஆர்பிஐ தான் இந்த மாதிரி மர்ஜர்க்கெலாம் பார்ப்போம். பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் சிபிக்கு பார்க்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்கன் குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி மார்கன், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமி வந்து 6.2 year-on-year வந்து FY 2026
ஃப்ரம் எதுலேருந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க FY 26க்கு 6.1லேருந்து 6.2 ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் FY 2027க்கு 6.3லேருந்து 6.5 ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து மார்கன் ஸ்டான்லேயோட ரிப்போர்ட்டு தான். ஓகேங்களா, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் ஃபோர்காஸ்ட் ஃபார் இந்தியா. ஓகே, ஸோ FY 26க்கு 6.1லேருந்து 6.2 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 27க்கு 6.3லேருந்து 6.5 ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த என்டிட்டி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ஷேரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட. ஓகேங்களா, அது வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்பு இந்த சைபர் ஃப்ராட் அண்ட் ஃபினான்ஷியல் க்ரைமுக்காக எடுக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ராட் ரிஸ்க்னா ஸோ டெலிகம்யூனிகேஷன் மூலமாக நிறைய வந்து கம்யூனிகேஷன் மூலமாக நிறைய இந்த ஃபோன் பண்ணி இந்த ஸ்கேம்லாம் நிறைய நடக்குது. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ் வித் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்டையுமே. ஓகே, ஸோ May 3rd வீக்குக்கான செட் ஆஃப் 100 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டட். டுமாரோ வந்து May 4th வீக்குக்கான லாஸ்ட் 100 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ பார்ட் 1லேருந்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.